ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹாட்ஸ்பாட்னு சொல்லக்கூடிய ஒரு ஆந்தாலஜி ஃபிலிம்ல ஃபோர்த் ஸ்டோரியா வந்த ஃபேம் கேம். கதையோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவான கலையரசன் அவரோட மனைவியோட ஹாஸ்பிட்டல்ல ரொம்பவே சீரியஸா உட்காந்துட்டு இருப்பாரு. அண்ட் அங்கிருந்து ஒரு சின்ன பிளாஷ்பேக். நம்ம ஹீரோவான கலையரசன் பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவர். அவருக்கு ஒரு மனைவி 2 குழந்தைன்னு சொல்லிட்டு மிடில் கிளாஸா இருந்தாலும் நல்ல சந்தோஷமாவே வாழ்ந்துட்டு இருப்பாரு. அட் த சேம் டைம் வீட்ல எல்லாருமே பரபரப்பா கிளம்பிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல ஹீரோவான கலையரசன் அவரோட ஒய்ஃபோட சின்னதா ஒரு குட்டி ரொமான்ஸ் பண்ணுவாரு. இவங்க 2 பேருமே காதலிச்சு திருமணம் பண்ணவங்க, சொந்தக்காரங்களும் கூட. அண்ட் இவங்க எல்லாருமே குடும்பமா எங்க கிளம்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு டெலிவிஷன் ரியாலிட்டி ஷோல தங்களோட குழந்தைகளை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்காக. அண்ட் அந்த சேனல்ல என்டர் ஆன உடனே அந்த சேனலோட சிஇஓ எல்லாருமே வெல்கம் பண்ணி கூப்பிடுவாங்க. அண்ட் இவங்களோட பசங்க பாத்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. சோ அக்காவும் தம்பியும் அவங்களோட டேலண்ட் காட்டி அந்த ஆடிஷன்ல எப்படியோ பாஸ் பண்ணிடுறாங்க. இதனால கலையரசனும் அவங்க ஒய்ஃபும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அண்ட் பிரசன்ட் டேல பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கிற டாக்டர் நேரா வந்து கலையரசன் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவங்க ஒய்ஃப் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு கதறி கதறி அழுகுறாங்க. அண்ட் நம்ம ஹீரோவான கலையரசனாலையும் இதை ஏத்துக்க முடியல, அவரும் கதறி அழுகுறாரு. அண்ட் எகைன் பிளாஷ்பேக். ஒரு பக்கம் ஆடிஷன்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண நம்ம ஹீரோவோட பொண்ணு பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் மூவ் ஆயிட்டே இருக்காங்க. இதனால அவங்க ஃபேமிலிக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ ஆடிஷன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுனால அந்த பொண்ணு பிரபலம் ஆகுறாங்க. அது மூலமா சில ஈவெண்ட்டும் வருது. ஸோ அந்த குழந்தைக்கு தேவையான பொருட்கள், உடைகள் எல்லாத்தையும் அவங்க அம்மா வாங்கி தராங்க. அண்ட் ஒரு பக்கம் அந்த காம்படிஷன்ல நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி லெவலா முன்னேறிட்டு இருக்காங்க. தன்னுடைய குழந்தை சின்ன வயசுல இவ்வளவு பேரும் புகழ சம்பாதிக்கிறத பாக்குற அவங்க பேரண்ட்ஸ் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த குழந்தையும் பார்த்து வளர்க்குறாங்க. இப்ப இருக்க வீட்டுல பொண்ணுக்கு கொசு கடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வீட்டுக்கு போறதா இருக்கட்டும், அந்த குழந்தைக்கு சில விஷயங்களை பார்த்து பண்றதா இருக்கட்டும் சொல்லிட்டு 2 பேருமே பாசத்தை பொழிறாங்க. அண்ட் எகைன் ஹாஸ்பிட்டல்ல பிரசன்ட் டேல காட்டுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் வந்து இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்றாரு. அதை கேட்ட உடனே பேரண்ட்ஸ் ஆன கலையரசனும் அவங்க ஒய்ஃபும் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. சோ என்ன நடந்திருக்குன்னா, கலையரசனோட மகள் எதிர்பாராத விதமா இறந்திருக்காங்க. சோ அவங்க அடக்கம் பண்றப்ப கலையரசன் இந்த மாதிரி மனைவி கிட்ட சொல்லுவாங்க, இன்னைக்கு நம்ம பையனும் ஃபைனல்ல ப்ளே பண்ண போறான். சோ அதுக்காகவாச்சும் நம்ம போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி 2 பேருமே ஃபைனலுக்கு போவாங்க. அண்ட் அந்த ஃபைனலுக்கு போனதுக்கு அப்புறமே அங்க இருக்கிற எல்லாருமே இறந்த குழந்தைக்காக ஆழ்ந்த இரங்கல் சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் பாத்தீங்கன்னா கலையரசனுக்கு தரணும்னு சொல்லிட்டு வேண்டிப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட துக்கத்தை உங்களுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க, எங்க கிட்டயும் பகிர்ந்துக்குங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. உடனே கலையரசன் பாத்தீங்கன்னா மேல வந்துட்டு மைக்க பிடிச்சி பேச ஆரம்பிப்பாரு. அவர் என்ன சொல்லுவார்னா, என்னோட பொண்ணு தானாலாம் சாவல, அவளை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. அண்ட் முக்கியமா அவளை ரேப் பண்ணதே என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுவாரு. இதை கேட்ட உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வாயை அடைச்சு போயிடும். இவர் இந்த விஷயத்த சொன்ன உடனே லைவ்ல பாத்துட்டு இருக்க எல்லாருமே ஒரே அட்டென்ஷனுக்கு வந்துருவாங்க. அண்ட் ஒரு சைடுல சேனல் இருக்கிறவங்க அவர்கிட்ட போயிட்டு மைக்க புடுங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சைடு பேச ஆரம்பிப்பாங்க. அண்ட் அதுபடி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு 4-5 பேர் அவர்கிட்ட மைக்க புடுங்கன்னு வருவாங்க. உடனே கலையரசன் கழுத்துல கத்தி வச்சுட்டு யாராச்சும் வந்தீங்கன்னா என் கழுத்து அத்துப்புன்னு சொல்லிட்டு மிரட்டுவாரு. அண்ட் இங்கதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகும். கலையரசன் இந்த மாதிரி வண்டி ஓட்டிட்டு இருக்கப்ப அவரோட மனைவி இவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ் அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அனுப்பியிருப்பாங்க. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தன்னுடைய மகளும் அண்ட் அவரோட கோ கண்டஸ்டண்டா இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா சில வல்கரான ஒரு கான்செப்டை எடுத்து பர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி கர்ப்பமா இருக்கிறது, தாலி கட்டுறது, கள்ளக்காதல்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயத்த. இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து கலையரசனுக்கு ஒரு சின்ன உறுத்தல் இருந்துட்டு தான் இருக்கும். அண்ட் அதை தொடர்ந்து அந்த சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா அடுத்த லெவல்ல பர்ஃபார்ம் பண்றப்ப சில வல்கரான கண்டென்ட் எடுத்து தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் அங்க இருக்கிற ஆடியன்ஸ் அதை வெறும் காமெடியா பார்த்துட்டு அதை எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கலையரசன் அவர் ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி பேசுவாங்க. என்ன பண்ணி வச்சிருக்கிற, நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கான்செப்ட் வச்சு ஏன் ஃபன் பண்ணணும், நல்ல கான்செப்ட் வச்சு பண்ணலாமே, இந்த வயசுல இவங்க இதை தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் வெறும் காமெடி தான், வெறும் கான்செப்ட் தான், இது ஒன்றும் ரியல்லாம் கிடையாது. நம்ம பொண்ணோட லைஃப் நீயே கெடுக்க பார்க்காத, இப்பதான் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குது, புது வீடு புது இதுன்னு சொல்லிட்டு நல்லாவே போயிட்டு இருக்கு, நீ தேவையில்லாம அவங்க மனசு குழப்பிட்டு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வர வச்சிடாத அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் அங்க வந்து கோவமா சொல்லிட்டு போயிடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் சீன்ல காம்படிஷன்ல போறப்ப அந்த குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ் மாடர்னா கொடுங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அண்ட் இந்த சின்ன பையனை ஆங்கருக்கு எனக்கு ஒரு கிஸ் கொடுறா அப்படின்னு சொல்றதா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் சகிச்சுக்க முடியாத அந்த ஷோட கேமராமேன் ஸ்டேட்டா சிஇஓ கிட்ட போயிட்டு இதெல்லாம் ரொம்பவே வல்கரா இருக்கு, இந்த கான்செப்ட் வச்சு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அந்த சிஇஓ ரொம்பவே திமுறை, நீங்க கேமராமேன் அந்த வேலையை மட்டும் பாருங்க, தேவையில்லாம இதுல மூக்கு நுழைக்காதீங்க, உங்க வேலையை காப்பாத்தீங்க சொல்லிட்டு திட்டி அமைச்சிருவாங்க. ஒரு நாள் கலையரசன் அவரோட ஆட்டோவை தொடச்சிட்டு இருக்கப்ப அவரோட பொண்ணு இன்னொரு சின்ன பையன் கிட்ட இந்த மாதிரி நீ என்னோட மாமா பையன், அப்ப நம்ம 2 பேருக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும், இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து கலையரசன் திட்டி அனுப்பிடுவாரு. அண்ட் அந்த காம்படிஷன்ல இந்த பாப்பா ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணாதனால பாத்தீங்கன்னா செமிஃபைனலுக்கு முன்னாடி அவங்க எலிமினேட் ஆயிடுறாங்க. இதனால அவங்க அம்மாக்கு ரொம்பவே கோபம் தன்னோட பொண்ணு மேல. அந்த பொண்ணும் தன்னோட அம்மா கிட்ட என்கிட்ட பேச மாட்டேமா சொல்லிட்டு நைட் ஃபுல்லா கேட்கும். அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ வைல்ட் கார்டை நல்லா பண்ணிட்டு நீ அடுத்த லெவல் போனா தான் நான் உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதனால அந்த பாப்பா பாத்தீங்கன்னா சரிமா நான் அதை பண்றேமா சொல்லிட்டு அழுதுகிட்டே படுத்துருவாங்க. சோ அந்த குழந்தைக்கு இருக்கிற ஒரே மைண்ட் செட் தன்னோட அம்மா தான் கிட்ட பேசணும், அதே நேரத்தில் நம்ம இந்த வைல்ட் கார்டில் பாஸ் பண்ணா மட்டும் தான் நம்ம அம்மா நம்ம கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெவியாவே பிராக்டிஸ் பண்ணுவாங்க. சோ மொபைல் பார்த்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க போய் அங்க பாத்தீங்கன்னா கரண்ட் போயிடும். அந்த நேரத்தில் தன்னோட கோ கண்டஸ்டன்ட் இருக்க ஒரு பையன் வந்துட்டு இந்த பொண்ணு கிட்ட உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் பத்தி தானே தெரியணும், அதை பத்தி நான் கிளியரா சொல்றேன் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிப்பான். தென் அந்த குழந்தைய பாலியல் துன்புறுத்தலும் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்ட அந்த பொண்ணு இறந்து போயிடுறாங்க. சோ இதனாலதான் என்னோட குழந்தைய கொண்டது என்னோட மனைவி தான், அதுவும் ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டா அப்படி சொல்லிட்டு கலையரசன் சொல்லுவாரு. சோ இதுக்கப்புறம் கலையரசன் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் குழந்தைங்களை வச்சு ரியாலிட்டி ஷோன்னு சொல்லிட்டு ஒரு பிரஷரா நடத்துற நிறைய சேனலுக்கு செருப்படி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. கலையரசன் என்ன சொல்லுவார்னா, குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி கண்டென்ட் கொடுத்தா பரவாயில்ல, இந்த வயசுலயே ஃபர்ஸ்ட் நைட் கல்யாணம் கள்ளக்காதல்னு சொல்லிட்டு என்ன மானங்கெட்ட ஒரு கண்டென்ட் எல்லாம் தரீங்க, இதனால ஓடி ஆடக்கூடிய குழந்தைங்க எல்லாமே எந்த விஷயத்தெல்லாம் சின்ன வயசுல தெரிஞ்சுக்க கூடாது அதெல்லாம் ஏர்லியாவே தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சின்ன பையன் கிட்ட போயிட்டு அந்த ஆங்கர் கிஸ் கேட்கறாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதெல்லாம் பார்த்தா ஹராஸ்மெண்டா தெரியல யாருக்கும், இதெல்லாம் நீங்க எப்படி கடந்து போறீங்க, என் பொண்ணு ரேப் பண்ண பையனுக்கு வெறும் 15 வயசு தான் ஆகுது, அவன் இந்த வயசுல இந்த மாதிரி விஷயம் பண்ண தூண்டது எது, இந்த ஷோ தானே அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லுவாரு. இந்த லைவை எல்லா மக்களும் ரொம்பவே சீரியஸா பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் அங்க வர சிஇஓ கேமராமேன் கிட்ட ஒழுங்கா கேமரா ஆஃப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே கேமராமேன் என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, என்ன நடந்தாலும் கேமரா மட்டும் ஆஃப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நக்கலாவே பேசுவாரு. சோ இந்த கதை மூலமா டேரக்டர் என்ன சொல்ல வராருன்னா, குழந்தைங்களா இருக்க விடுங்க, உங்களோட கனவுகளுக்காக அவங்களுக்கு பிரஷர் ஆக்கிட்டு இப்பயே சாகடிச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்ல வராங்க. அண்ட் பர்சனலா நான் சொல்ல வருது என்னன்னா, குழந்தைங்களுக்கு அழகு அவங்களோட வெகுளித்தனம் தான், அதை யாருமே அவங்க கிட்ட இருந்து பறிச்சிடாதீங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட்.